இன்று அதிகாலை இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் நான் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு அவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர், ஒரு நல்ல நாடக நடிகர், நல்ல கதை வசன கர்த்தா. அவர் 200க்கு மேற்பட்ட படங்களில் பல முன்னணி நட்சத்திரங்களோடு சவாலிய சிவாஜி கணேசன், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், இப்படி பல நடிகர்களோடு, இன்னும் சொல்ல போனால் திரையுலகில் நீங்கா இடம்பெற்ற மனோரமா அவர்களோடு சேர்ந்து நடித்தது. இப்படி எண்ணற்ற படங்களில் அவர் நடித்தது மட்டுமல்ல, அவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டதோடு அவர் நடத்திய பத்திரிகை துக்ளக் பத்திரிகையின் மூலமாக தமிழர்கள் அனைவரோடும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். பத்திரிகை படிக்கிற ஆர்வமுள்ள அத்தனை பேரிடத்திலும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் தமிழ்நாட்டில் விமர்சிக்காத அரசியல் கட்சிகள் எதுவும் பாக்கி கிடையாது. எந்த அரசியல் கட்சியும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் மிக கிண்டலாக, கேலியாக, நையாண்டியாக கேலி செய்து எழுதுவதில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் எல்லோரிடத்திலும், எல்லா அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் மிகுந்த அன்பு கொண்டவர், எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர். துக்ளக் பத்திரிகையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேட்டியும் வந்திருக்கிறது. இங்கே அருகே இருந்த நம்முடைய ரமேஷ் அவர்கள் மூலமாக எனது பேட்டியும் அந்த துக்ளக் பத்திரிகையில் வந்திருக்கிறது. மிகச்சிறந்த விமர்சகர் அவர். அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தும் எழுதியிருக்கிறார், தவறுகள் செய்த பொழுது கடுமையாக எதிர்த்தும் எழுதியிருக்கிறார். அதேபோல் திராவிட கட்சி தலைவர்களை விமர்சிப்பார், நட்பாக இருப்பார். இப்படி அந்த பத்திரிகையின் மூலமாக, குறிப்பாக அதில் வருகிற கேலி சித்திரங்கள், கேள்வி பதில் பகுதி, துக்ளக் வாங்குவது என்பது சோவினுடைய கேள்வி பதிவு தான் மிக முக்கியமானது. அந்த கேள்வி பதிலில் எல்லா விஷயங்களும், அரசியலை பற்றி, உலகத்தை பற்றி, மற்ற சமூக பிரச்சனைகள் குறித்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவர் உரிய பதிலை மிக துணிச்சலாக கூறுவார். தான் கூறுகிற கருத்தை மற்றவர்கள் ஏற்கிறார்களா, ஏற்க மறுக்கிறார்களா என்பதை பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை. அவர் மனதில் பட்டதை வெளிப்படையாக, தைரியமாக, துணிச்சலோடு எழுதக்கூடிய, சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி துக்ளக் இதனுடைய விழா நடைபெறும். அதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைப்பார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கு கொண்டு தங்களது கருத்துக்களை கூறுவார்கள். நிறைவாக அவரது கருத்தை அவர் கூறுவார். அங்கே கலந்து கொண்டவருடைய சொன்ன கருத்துக்களுக்கு நேர் மாறானதாக அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். அதை மிக துணிச்சலாக இருப்பார். அது மட்டுமல்ல, மத்தியில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், மாநிலத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், அது வெற்றி பெறுகிறதா தோற்று போகிறதா என்பது குறித்து அவர் கவலைப்பட்டவர் அல்ல. ஆனால் தனது கருத்தை மிக வலிமையாக சொல்லுவார். அதற்குரிய அரசியல் காரணங்களையும் சொல்லுவார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பன்முகத்தன்மையுடைய பத்திரிகை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் சோவுடைய மறைவிற்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கும், அவரை நேசிக்கிற நண்பர்களுக்கும், துக்ளக்கினுடைய வாசகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.